Hi guys, welcome to Purapriyan channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தையோட பார்ட் 4 வீடியோ தான் guys இது. நம்ம ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். பார்ட் 4ல் என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில பேருக்கு செடி கொடி இந்த அழகு செடி வைக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தாராளமாக பாருங்கள். எல்லாமே எப்படி இருக்குது செடி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா டக்குன்னு வரும். ஸோ வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை நாட்டத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, காகதாளி இருக்குது, ரெட்டனாஸ் இருக்குது. சவுண்டாக சொல்லுங்கள். ரெட்டனாஸ், கருந்துளசி, வெள்ளை துளசி, கிருஷ்ண துளசி இருக்குது, இட்லிப்பூ இருக்குது, மா இருக்குது, மூங்கில் இருக்குது, ஸ்வீட் லெமன் இருக்குது, இது மார்க்கெட் லெமன் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சப்போட்டா இருக்குது, வில்வம் இருக்குது, அது கிறிஸ்மஸ் டீ அரளியில் 4-5 வெரைட்டி கலர் இருக்குது, அப்புறம் ஷேடு, அப்புறம் இண்டோர் பிளான்ட்டு நிறையா இருக்குது வரிசையாக. அரளி 4 கலர் இருக்குது, செம்பருத்தி ஒரு 5-6 கலர் இருக்குது, நாடு செம்பருத்தி இருக்குது, சாதா செம்பருத்தி இருக்குது, ஹைபிரிட் செம்பருத்தி இருக்குது, குரோட்டன்ஸில் 4-5 வெரைட்டி இருக்குது, சின்ன குரோட்டன்ஸ் பெரிய குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, ஜெசினா இருக்குது, வில்வம் இருக்குது, அது நாகதாளி இருக்குது, மறிக்கொழுந்து, கத்தாழை. மூலிகை செடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மூலிகை செடி வந்து கத்தாழை இருக்குது, சீனி துளசி இருக்குது, நாடு இது இருக்குது, மித்தி துளசி இருக்குது. கடை போடுவீங்களா? வாரம் போகும். ஓ, எப்போ வந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கும்பல் சந்தையில் இருக்கும். ஓ சரிண்ணா. guys இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ஸு. இந்த அண்ணன் கடை தான் அந்த மார்க்கெட்லேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி சொல்லி என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாருங்கள். இது பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு இது எல்லாத்து பேருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பேரை கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. அது பக்கத்துலேயே இருக்கிறது வந்துட்டு மறிக்கொழுந்து. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முல்லைப்பூச்செடி. அடுத்தது வந்துட்டு அரளிப்பூ, இந்த ஒயிட் கலர் பூ பூத்துருக்கிறது. இது எல்லாமே குரோட்டான்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வர்றது பார்த்திங்கன்னா வீப்பிங் ஃபிக்கு. ஸோ பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்துட்டு புதினா. பக்கத்துலேயே இருக்கிறது ஜேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபார்ச்சூன் பிளான்ட்டு. இதை வந்துட்டு சக்யுலன் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா வாட்டர் வந்துட்டு இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது, கம்மியாக ஊற்றினாலே போதும். ஸோ இதுக்கு வாட்டர் கம்மியாக ஊற்றிட்டு 1 to 2 hours வந்துட்டு சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் பாருங்கள். இது வந்துட்டு மிளகா செடி. இந்த கலர் மிளகாவை நான் பார்த்ததே இல்லை, வைலட் கலரில். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மிளகா செடி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதெல்லாம் செம்பருத்தி செடி. ஸோ நிறைய வகையில் இருந்துச்சு. இது வந்துட்டு ஓமவல்லி, ஓமத்திரம் ஏலான்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து இது வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரோட்டான்ஸ் வகை. அது வந்துட்டு வீப்பிங் ஃபிக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி. ஸோ செம்பருத்தியில் பார்த்திங்கனாக்க நிறைய வகையான கலர் வந்துருந்துச்சு. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு குரோட்டான்ஸ் தான். அடுத்து இது வந்துட்டு பப்பாயா. அடுத்தது பலாக்கன்று. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்கன்று. இது வந்துட்டு கொய்யாக்கன்று. அடுத்து செம்பருத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கொய்யாக்கன்று, இந்த மாங்கன்று, பலாக்கன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகாது காய்க்க. ஏன்னா இதெல்லாம் ஒட்டுக்கண்ணுனால சீக்கிரமாக வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் செக்ஷனுக்கு வந்துடலாம். ரோஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்டது வந்துருந்துச்சு. எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரில. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அட்ராக்ட் பண்ணுற கலர்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கார்டன் வீட்டில் அமைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலோ, இல்லை சில பேர் ஹாபிக்காண்டி வந்துட்டு 2-3 பிளான்ட் வச்சா நல்லாயிருக்குமே, வீடு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் பொன்மலை சந்தைக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பிளான்ஸ் வந்து இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இது வந்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் ரோஸு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அவங்க பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸு எல்லா ரோஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொய்யாக்கன்று. அடுத்து இதெல்லாம் செம்பருத்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்பைடர் பிளான்ட்டு. இது வந்துட்டு ஒரு இன்டோர் பிளான்ட்டு. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட வச்சு வளர்த்துக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு செவ்வந்தி பூ, மேரிகோல்டு. அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு வெத்தலை.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்பைடர் பிளான்ட் வெரைட்டிஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு, எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கலாம் தாராளமாக. அடுத்து பார்த்திங்கன்னா கருந்துளசி. துளசியிலே 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த கருந்துளசி, இது வந்துட்டு வெள்ளை துளசி. பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு அரிக்கா பாம். அரிக்கா பாம் பார்த்திங்கனாக்கா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸில் நிறைய வகையான பாம் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் வந்துட்டு அரிக்கா பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், ஸ்வீட் லெமன், இது போல் நிறைய வகை லெமன் வச்சுருந்தாங்க. அடுத்து தேக்கு மரம் இது. அப்புறம் இங்கே மீசமாக இருக்குது பார்த்திங்களா, அது பேர் பார்த்திங்கன்னா தூஜா. அடுத்து அந்த பக்கத்துலலாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா குரோட்டான்ஸு. அப்புறம் இது வந்துட்டு பக்கத்து அண்ணன் கடையில் எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா ரோஸ், இந்த அண்ணன்ட்ட வந்துட்டு ரோஸ் மட்டும்தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. ரோஸ் பாருங்கள் என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரோஸு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா எது எடுக்கிறதுனே தெரியாது உங்களுக்கு. ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரோஸு. அவங்களே எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மண், அதுக்குரிய இந்த உரம் பார்த்திங்களா, உரம் போடுறது, இந்த மண்புழு உரம், இது எல்லாமே அவங்களே வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி, பக்கத்துலேயே வந்துட்டு மல்லிகைப்பூ, கனகாமரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி கனகாமரம்ன்ட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்கிறது கருவேப்பிலை கன்று, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கருவேப்பிலை கண்ணா இப்போ எங்கேயுமே பார்க்குறது இல்லை, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து இதை பாருங்கள், செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்பருத்தி இதில் எனக்கு இந்த லைட் ரோஸ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வீக் போனேன்னா அந்த கன்ஃபார்மாக அந்த செம்பருத்தி எடுத்து வாங்குவேன். பொன்மலை சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ நீங்கள் சீப் ரேட்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைனில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம் எல்லாமே. நம்ம வந்துட்டு பிளான்ட் ரேட்னால் ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வேணால் நம்ம அந்த மாதிரி பர்டிகுலராக வேணால் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ரேட் வேணால் கேட்டுக்கலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.